E is equal to mc square. ஐன்ஸ்டீனோட ரொம்ப ஃபேமஸான இந்த ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸில் படிச்சிருப்போம். ஸோ நம்மள நிறைய பேருக்கு இதில் இன்னும் டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். E is equal to mc square. இதில் E அப்படிங்கிறது எனர்ஜி, அதாவது ஆற்றல். M அப்படிங்கிறது மாஸ், ஒரு பொருளினுடைய நிறை. C ஸ்கொயர் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது ஒளியினுடைய திசைவேகம். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீடில் ஒளி ட்ராவல் பண்ணுது. ஓகே, இதில் ஐன்ஸ்டீன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எனர்ஜி அண்ட் மாஸ் இது ரெண்டுமே ஒன்று தான், பட் வேறு வேறு ஃபார்மில் இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கேண்டிலை நான் பற்ற வைக்கிறேன் அப்படின்னா, அந்த கேண்டிலில் இருக்கிற மாஸ் ஃபுல்லாமே எரிஞ்சு எனக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம எனர்ஜி அண்ட் மாஸ் இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அது கொண்டு வராரு. சி ஸ்கொயர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஸ்பீட் ஆஃப் லைட். அதாவது இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒளியினுடைய திசைவேகம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அது மாறவே மாறாது. அதாவது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் தான் ஒளி டிராவல் பண்ணும். ஓகே, இன்னுமே ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட 1 கிராம் ஆஃப் மெட்டல் இருக்கு. இந்த 1 கிராம் ஆஃப் மெட்டல்ல எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை நான் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன்ல போய் போடுறேன். ஸோ E is equal to mc ஸ்கொயர். ஸோ இதில் E அப்படிங்கிறது எனர்ஜி, அது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். M அப்படிங்கிறது மாஸ். ஸோ நமக்கு மாஸ் தெரியும். மாஸ் எவ்வளோ? 1 கிராம் இன்டூ 3 × 10⁸ ஸ்கொயர். ஸோ அதாவது ஒளியினுடைய திசைவேகத்தை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ இப்போ 1 × 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இதை நான் மல்டிபிள் பண்ணனா எனக்கு ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு ஆஃப் எனர்ஜி எனக்கு அந்த 1 கிராம் ஆஃப் மெட்டலில் இருக்கு. ஸோ இதைத்தான் ஐன்ஸ்டீன் அவரோட E is equal to mc ஸ்கொயர் அப்படிங்கிற ஈக்குவேஷனில் சொல்ல வர்றாரு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நியூக்ளியர் பவர் பிளான்ஸ், அதாவது நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அண்ட் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட், ராக்கெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த E is equal to mc ஸ்கொயர் அப்படிங்கிறது மிகவும் பெரிய பங்காற்றிட்டு வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் புரியல அப்படின்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.